கோபிநாத் அவர்கள் கௌதம் வாசுதேவன் ஒரு பேட்டி எடுத்தார். அந்த பேட்டியில் எனக்கு ஜாதி ரீதியிலான படம் எடுக்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை. இப்போயோ 80s 90s இருந்த ஜாதியை பற்றி இப்போயே எடுத்து நீங்கள் வந்து மக்களை வந்து திசை திருப்புறீங்க. வேட்டையாடு விளையாடுல இருந்து காக்கா காக்கல இருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் சிந்தனை என்பது ஒரு அழுகி போன கும்பிட்டையான சிந்தனை. அது இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஜாதி படம் எடுக்கிறாங்கிறாரு. ஜாதியே இப்போ இல்லைன்றாரு. ஜாதியே இல்லைங்கிறாரு. எடுக்கிறீங்கன்றாரு. இது வந்து இதை விட ஒரு பெரிய காமெடி எதுவுமே கிடையாது. அவர் பேர் வந்து வெறும் கௌதம்னு வச்சா பரவாயில்ல, கௌதம் மேனன் வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த திரைப்பட இயக்குனராகவோ நான் இன்னும் சொல்றேன், ஜாதி படம் எடுக்கிறவங்க கூட ஜாதி பேர் வச்சுக்கிறது இல்லையா? முத்தியா தேவரனா வச்சிருக்கிறாரு கொம்பன் டைரக்டர், வெறும் முத்தியாந்தன் வச்சிருக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் சாதி பேர் எங்க ஜாதி இருக்குன்னு கேட்கும்போது கோபிநாத் வந்து நீயானால வகுப்பு எடுக்கிறவர் வந்து இந்த இடத்துல ஏன் அமைதியாக கடந்து போனார்? இப்போ ஜாதி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணும், ஏதாவது உதாரணத்தோடு பேசியிருக்கலாம். ஏன் அமைதியாக கடந்து போகிறாரு? நீயானால மட்டும் பொங்குவீங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்தால் நீங்கள் வந்து ஆஃப் ஆயிடுவீங்களா? இல்லை, அதாவது கான்ட்ரவர்சியாக பேசினா அடுத்த செலிபிரிட்டியிலேருந்து வாய்ப்பு வராது, அடுத்த யாரும் வந்து முக்கிய பிரமுகர்கள் யாருமே அவருக்கு வந்து நேர்காணல் தரமாட்டாங்க என்று பயப்படுகிறாரா நமக்கு தெரியல. ஓகே, எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, மதகஜராஜா வெற்றியை தொடர்ந்து கூட பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் படம் எடுத்து மக்களுக்கு பிடிக்காம தான் இந்த படத்தை 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் கூட கொண்டாடுறாங்க. ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் வந்து அவருடைய படங்கள் அடைகிற வெற்றி இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் கௌதம் வாசுதேவன் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. சமீபத்தில் கோபிநாத் அவர்கள் கௌதம் வாசுதேவன் ஒரு பேட்டி எடுத்தார். அந்த பேட்டியில் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வர்றாரு. குறிப்பாக வந்து எனக்கு ஜாதி ரீதியிலான படம் எடுக்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை. இப்போயோ 80s 90s இருந்த ஜாதியை பற்றி இப்போயே எடுத்து நீங்கள் வந்து மக்களை வந்து திசை திருப்புறீங்க. ஆனால் அவருடைய பேர் வந்து இன்னும் மேனன் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜாதி ரீதியிலான படம் எடுக்க எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறது ரெண்டுமே கான்ட்ரடிக்டாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கௌதம மேனனை பொறுத்தவரையில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கான திரைப்படங்களே அவர் எடுக்கிறார். இன்னும் சரியாக சொல்ல போனால் மணிரத்னத்தினுடைய பாதிப்பு, அது மாதிரியான படங்களை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவரே வெளிப்படையாக பலமுறை அதை சொல்லியிருக்கிறார். அப்போ அடித்தட்டு மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய வழி, அவனுடைய அனுபவம் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கை குறித்து பதிவு செய்கிறது, தான் பார்த்த வாழ்க்கையை அனுபவித்த வாழ்க்கை குறித்து பதிவு செய்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப தனித்துவம் மிக்கதாக இருக்கும். அந்த படைப்புகள் எப்பொழுதுமே என்னவாக இருக்கும்னா, காலம் காலத்துக்கும் நிலைக்கக்கூடியதாக ஒரு படைப்பு எப்பொழுது மாறும்னா அதனுடைய ஒரு தனித்த அனுபவங்களிலே இருந்து வருகிற கதைகளிலிருந்து அது வரும். ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சிக்னேச்சர் எப்படி வந்து வேறுபடுகிறதோ, ஒவ்வொருடைய கைரேகையும் எப்படி வேறுபடுகிறதோ, அது மாதிரி தான் வந்து ஒரு கலைஞனுடைய தனித்துவம் என்பதும். இவர் எடுத்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டிமையான தன்மை அவருடைய திரைப்படங்களில் இருக்கும். அவருடைய தொடக்க திரைப்படம் வந்து ஒரு காதல் கதை, மின்னலைங்கிற காதல் கதை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுடிகளை வேட்டையாடக்கூடிய விஷயங்களுக்கான அந்த காக்க காக்கா மாதிரி விஷயங்கள். எப்பொழுதுமே சமூக சிந்தனை இருக்கிறவன் யாருமே என்கவுண்டரை வந்து ஆதரிக்க மாட்டான். என்கவுண்டருங்கிறது என்னென்னா, காவல்துறையே வந்து நீதிபதியாக மாறி போகிற வழியில் வந்து அவனை ஓட விட்டு அல்லது வந்து சும்மா வந்து சுட்டு அவனை வந்து என்னை எதிர்த்து தாக்க முயற்சி பண்ணான் என்று ரவுடிகளை காவல்துறை பச்சை படுகொலை செய்வது தான் என்கவுண்டர். போலி மோதல் கொலைன்னு அதை சொல்லுவாங்க. அப்படி உண்மையிலேயே ஒரு மோதலே இல்லாத சூழலில் வேண்டுமென்றே வந்து இவனுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ நாள் வழக்கு விசாரணை, இவன் ஒரு குற்றவாளி, இவனுக்கு எதுக்கு அவ்வளோ நாள் வழக்கு விசாரணை, இவனை வச்சு நம்ம நீதிபதி முன்னாடி கொண்டு இவனை நிப்பாட்டன் பண்ணணுமா, நம்ம போய் இவனை கூட்டிகிட்டு போகணுமா, இவனை வந்து ஜெயிலில் வச்சு பராமரிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பொது புத்தியில் உள்ள கேள்வி. இதில் மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அந்த படம் ஆனால் இதில் என்ன வினோதமான விஷயம்னா, ஒரு ரவுடியாக இருக்கிறவன் ஏன் ரவுடி ஆனான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இது வந்து ரவுடியாக இருக்கிறது வந்து யாராவது விருப்பப்பட்டு ரவுடியாவானா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ ரொம்ப விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறவன், வாழ்வாதாரமே இல்லாதவன், சோத்துக்கு இல்லாதவன், கல்வி கிடைக்காதவன், குடியிருக்க வீடு கிடைக்காதவன், வாழ்க்கையில் துரத்தப்பட்ட விளிம்பு நிலை மனிதர்கள் தான் வந்து சமூக விரோதிகளுக்கான ஒரு அடியாட்களாக மாறுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை என்ன செய்கிறான்னா ஒரு பெரிய தாதா மாதிரியான ஆட்களாக உருவாகிறான். அப்போ அவனை உருவாக்குறதுல பல பேருக்கு பங்கு இருக்கிறது. நீ வந்து ஏற்கனவே சொன்னது தான், சந்தன வீரப்பன் போன்றவர்கள்லாம் அவர் சந்தனத்தை வெட்டி கொடுத்தாரு, அதை வித்தவன் யாருமே ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் பங்களா கட்டியாக வாழ்ந்தார், அவர் காட்டுக்குள்ளே தானே இருந்தார். அப்போ அதை வந்து யாருக்கு அவர் வந்து ஏற்றுமதி பண்ணார், யாருக்கு வந்து அதை அனுப்பிச்சி விட்டார்,
அதை வித்தவன் யாரு, அதில் கோடீஸ்வரன் ஆனவன் யாரு, அதில் பரிமாறப்பட்ட அதிகாரிகளுக்கான லஞ்ச லாவணியங்கள் எவ்வளவு, அதிகார துஷ்பிரயோகம் எவ்வளவு, இவ்வளவு கேள்வி அதுக்குள்ள இருக்கு. ஒருவனை சமூக விரோதி என்று சொல்வதற்கு பின்னால் அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது எது என்று சிந்தித்தாதான் அவனுக்கு மனிதாபிமானம் இருப்பதாக அர்த்தம். அதுக்கு பதிலாக அவனை ஒரே ஒரு துப்பாக்கியில் ஒரு போர்டை போட்டு கொன்றவனை, ஒரு துப்பாக்கி ஒருத்தனை சுட்டு கொலை செஞ்சிரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்திற்கு அதை நியாயப்படுத்துகிற ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு குரலாக அவருடைய காக்க காக்க போன்ற திரைப்படங்களை அவர் எடுக்கிறாரு. இப்போ நம்ம ரவுடிகளுக்கு ஆதரவாக இதை பேசலை. சில நேரம் என்ன செய்வான்னா, காவல்துறையின் வழக்குகளால் தவறாக கூட சில பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்படும், சில பேர் மேலே சந்தேகத்தின் பேரால் கூட ஒருத்தனை கொண்டு போக முடியும் வழக்கு விசாரணைக்கு. அப்படி வழக்கு விசாரணைக்கு போகிறவனை நீங்கள் இது மாதிரி என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். குஜராத்தில் ஒரு கல்லூரி மாணவி மோடியை கொலை செய்வதற்கு திட்டமிட்டாள் என்ற சந்தேகத்தின் பேரால் இஸ்ரத் ஜஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியை போலி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அது உண்மையிலேயே அப்படி இல்லை, அது பின்னால் தான் தெரிய வருது. அப்படிப்பட்ட போலி என்கவுண்டர்களும் நடந்திருக்கிறது. அப்போ சந்தேகத்தின் பேரால் கூட ஒருவரை கொலை செய்ய முடியும். ஒரு காவல்துறை நினச்சிச்சுன்னா, ஒரு உயர் அதிகாரி நினைச்சாருன்னா அவங்க இந்த மாதிரி செய்ய முடியுங்கிறது அது மகாத்மா காந்தி சொன்னது தான். 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாததை விடவும் மோசமானது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது. இந்த அபாயகரமான சூழல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் ஆதரித்து, போலி என்கவுண்டர்களை ஆதரித்து ஒரு திரைப்படங்களை எடுக்கிறாரு. அவருடைய வேட்டையாடு விளையாடுல இருந்து காக்க காக்கல இருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் சிந்தனை என்பது ஒரு அழுகி போன கும்பிட்டையான சிந்தனை. அது இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஜாதி படம் எடுக்கிறாங்கிறாரு. ஜாதியே இப்போ இல்லைன்றாரு, ஜாதியே இல்லைங்கிறாரு. எடுக்கிறீங்கன்றாரு. இது இதை விட ஒரு பெரிய காமெடி எதுவுமே கிடையாது. அவர் பேர் வெறும் கௌதம்னு வச்சா பரவாயில்ல, கௌதம் மேனன் வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த திரைப்பட இயக்குனராகவும் நான் இன்னும் சொல்கிறேன், ஜாதி படம் எடுக்கிறவங்க கூட ஜாதி பேர் வச்சுக்கிறது இல்லையா. முத்தியா தேவரனா வச்சிருக்கிறாரு கொம்பன் டைரக்டர், வெறும் முத்தியாந்தன் வச்சிருக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் சாதி பெயர் போடுவது என்பது அவமானகரமானது என்கிற ஒரு நாகரிகமாவது இருக்கிறது. சொந்த வாழ்க்கையில் சாதி இருந்தால் கூட பொது வாழ்க்கையில், பொதுவெளியில், கலை வாழ்க்கையில் சாதியை கொண்டாடுகிற அந்த பண்பு நம்மகிட்ட இல்லை. எவ்வளவோ கம்யூனிசம் பேசுகிற முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்திருக்கக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்களில் இன்னும் அதை கொண்டாடக்கூடிய இடம்லாம் இருக்கிறது. அப்போ மேனன் என்கிற பட்டத்தை கௌரவமாக கருதக்கூடிய இடம் இருக்கிறது. நடிகைக்கு பேர் கூட நித்யா மேனன் எல்லாம் வச்சிருக்காங்க, பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பார்வதி பேட்டிலேயே இதே ஒரு கேள்வியை கேட்கிறார் கோபிநாத். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆரம்ப கால படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பேர்ல மேனன்ல வெறும் கௌதம் தான் இருந்தது. முன்னிலை படங்களாகட்டும், காக்க படத்துலையாட்டும் அவரோட பேர் எங்க கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகுதுன்னா வாரணமாயிரம் படத்துல தான் ஆகுது. அவரும் வெளிப்படையா என்ன சொல்றாருன்னா, என் கண்ட்ரோல்ல எப்போ ஒரு படம் வருதோ நான் அப்போ இந்த பேரை வைக்கணும் முடிவில் இருந்தேன். அது தயாரிப்பாளர் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறனால அந்த பேர் வைக்கல. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாரு. ஸோ அதனால் இந்த பேர் எங்கள் தாத்தாவோட பேர் நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா. அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது தான். நான் என்ன கேட்குறேன், உன்னுடைய கலை படைப்புக்காக, நீ எடுக்கிற சினிமாவுக்காக, ரசனைக்காக படம் பார்க்க வர்றானா, நீ வச்சிருக்கிற மேனன்கிற பட்டத்துக்காக படம் பார்க்க வரானா? இப்போ நீங்கள் சில கடைங்க இப்போ பேக்கரி வைக்கும் போது ஐயங்கார் பேக்கரின்னு வைக்கிறான். அதை வச்சிருக்கிற ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஐயங்காரெலாம் இருக்க மாட்டான். அப்போ இது ஒரு பிராண்டு நேமாக மாற்றுறாங்களா இல்லையா? இப்போ ஒன்று ஒரு பிராண்டு நேமாக மாற்றுவாங்க மறைமுகமாக. அப்போ உணவுக்குள்ளே ஒரு சாதிய மனநிலை இருக்கிறது. இந்நாளுக சமைச்சா சுத்தபத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான மனநிலையெல்லாம் இருக்குது. ஆட்சி மிஷின் வைப்பான், வேறு காரணங்களுக்காக சில பெயர்களை அவங்க அப்படிலாம் ஃபுல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்மளோட உள்ள பேரோட, அதாவது தனி மனித வாழ்க்கையில் சாதி இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் சாதி இருக்கிறது. அது பொதுவெளிக்கு கொண்டு வரக்கூடாது, குறைந்தபட்ச நாகரிகம் கருதி அதை கொண்டு வரக்கூடாது. ஏனென்றால் நம்ம சாதிக்காரன் மட்டும்தான் இந்த தெரு பூரா இருக்கான், இந்த ஊர் பூரா இருக்கான், இல்லை இந்த நாடு பூரா இருக்கான்னு எந்த ஜாதிக்காரன்னு சொல்ல முடியல. என் ஜாதியில் குற்றவாளிகளே கிடையாது, திருடன் கிடையாது, ரவுடி கிடையாது, வேசி கிடையாது, எந்த தீய தொழில் செய்யக்கூடியவன் கிடையாது, சமூக விரோதி கிடையாது, அவனா சொல்ல முடியுமா? எல்லா சமூகங்கள்லேயுமே கொலைகாரன் இருக்கான், கொள்ளையடிக்கிறவன் இருக்கான், திருடன் இருக்கான், சமூக விரோதி இருக்கான். இதானே எதார்த்தம். அப்போ சாதியை கொண்டாடுவது, பொதுவெளியில் கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான செயல்பாடு கிடையாது. முதல்ல என்னென்னா, சாதியினுடைய அடித்தட்டில் இருக்கிறவனுக்கு என்ன வலி இருக்கிறது, என்ன வேதனை இருக்கிறது, என்ன அவமானம் இருக்கிறது, என்ன புறக்கணிப்பு இருக்கிறது, அவன் வாழ்க்கை எப்படி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ என்ன செய்யறான்னா, ஒரு அடித்தட்டு சமூகத்தில் பழங்குடியினமாக இருக்கிறவன் யாராவது ஒருத்தன் கலெக்டர் ஆகிட்டான், யாரோ ஒருத்தன் படித்து வாத்தியார் ஆகிட்டான், யாரோ ஒருத்தன் டாக்டர் ஆகிட்டான்னா, அந்த தனி மனித வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றியை வச்சு அந்த சமூகங்கள்லாம் முன்னேறிட்டாங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லி கிளப்பி விட்றான். அது ஒரு சிலருக்கான வெற்றி தானே. இப்போ அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனார் அப்படிங்கிறதுனால ராமேஸ்வரத்தில் ஏற்கனவே அவர் ஊரில் கருவாடு ஊற்றுக்கிட்டு இருக்கிறவன் கடற்கரை ஓரமாக மீனை காய வச்சுட்டு இருக்கிறான்ல, அவன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சு? ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தை காட்டி
ஒரு சமூகமே வந்து உயர்ந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இஸ்லாமிய சமூகம் மொத்தமுமே அப்துல் கலாம் மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படோ பேர் என்னென்ன வாழ்க்கையோ வாழ்கிறான். பிளாட்பாரத்தில் கட்சி பிடிக்கிறவன், விளிம்பு நிலை மனிதராக இருக்கிறவன், கடைக்கு கடை போய் சாம்பிராணி போடுறவன், இப்படி பல வகையான மனிதர்கள் இருக்கிறான். அப்போ எந்த சமூகத்தையுமே ஒருத்தன் உயர்ந்துட்டான் ரொம்ப அப்படின்னு தனி மனிதர்களை வைத்து கணக்கிட முடியாது. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குடியிருக்கிற ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்து ஒரு தலித் வந்து ஆஃபீஸராக இருக்கான். அப்போ சாதி எங்கே இருக்குது? எல்லாரும் தானே வசதியாக இருக்கிறான், எல்லாரும் தானே காரில் போகிறான் அப்படிங்கிற ஒரு மேட்டிமை புத்தி இருக்குல்ல, அந்த மனநிலையில் இருந்ததான் இப்போலாம் யாருங்க சாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் ஆணவ படுகொலைகள் நடக்குது. இன்றைக்கும் வந்து சாதியினால் இருக்கக்கூடிய கலவரங்கள் நிகழ்கிறது. இன்றைக்கும் வந்து சாதி ரீதியான ஒடுக்குமுறை என்பது தொடர்கிறது. இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு மாநகர வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு அது புரியாது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பின்தங்கிய ஊர்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த சாதிய வன்மம் வந்து எவ்வளவு மோசமான ஒரு தாக்குதலை உருவாக்கும். ஊர் வேறாக ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் தானே இருக்கிறது. இப்போ குடியிருப்பே வந்து என்னவா இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் மட்டுமே வந்து குடியிருக்கக்கூடியதாக கிராம வாழ்க்கை இன்னுமே இருக்கிறது. அது கொஞ்சம் தளர்ந்து இருக்கிறது என்று வேணால் சொல்லலாமே தவிர, உடைந்து விட்டது, நொறுங்கி விட்டது, இல்லாமல் போய்விட்டது என்று சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு என்பது, சமூக அறிவு என்பது ரொம்ப வீக்காக இருக்கிறது தான் அது காட்டுது. குறிப்பாக இந்த பேட்டி எடுத்தவர் கோபிநாத் அவர்கள் நீயா நல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாரோ ஒருவர் அந்த பதில் சொல்லும்போது கேள்வி கேட்காம கடன் போயிருந்தால் பரவாயில்ல, ஜாதி இல்லை இப்போ எங்கே ஜாதி இருக்குன்னு கேட்கும்போது கோபிநாத் வந்து நீயானால வகுப்பு எடுக்கிறவர் வந்து இந்த இடத்துல ஏன் அமைதியாக கடந்து போனார்? இப்போ ஜாதி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணும், ஏதாவது உதாரணத்தோடு பேசியிருக்கலாம். ஏன் அமைதியாக கடந்து போகிறாரு? நீயானால மட்டும் பொங்குவீங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்தால் நீங்கள் வந்து ஆஃப் ஆயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் கமெண்ட்டில் அந்த வீடியோலேயே வந்திருக்கு இல்லையா? இல்லை, அதாவது கான்ட்ரவர்சியாக பேசினா அடுத்த செலிபிரிட்டியிலேருந்து வாய்ப்பு வராது, அடுத்த யாரும் வந்து இப்போ முக்கிய பிரமுகர்கள் யாருமே அவருக்கு வந்து நேர்காணல் தரமாட்டாங்க என்று பயப்படுகிறாரா நமக்கு தெரியல. ஓகே, எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு கொண்டாட்ட மனநிலையில் ஒரு இயக்குனருடைய ஆகச்சிறந்த படங்கள், ஆகச்சிறந்த இசையமைப்பாளர்கள், நடிகர்கள் என்று அவங்கள கொண்டாடுவதற்கு அவங்களோட ப்ரொமோஷன் ஒர்க்கு மாதிரி தான் அந்த பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி வந்து அவருடைய மறுபக்கத்திற்கான பேட்டி அல்ல. அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, அந்த சமூகத்திற்கு அவர் எந்த பிம்பத்தை வந்து முன்வைக்க விரும்புகிறாரோ, என்ன இமேஜை வந்து சொல்ல விரும்புகிறாரோ, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு பேட்டியாக அதை எடுக்கிறாங்க. அதனால் பேட்டி எடுப்பதில் பல வகையான முறைகள் இருக்கிறது. ஆனால் மற்ற விஷயங்களில் கான்ட்ரவர்சியாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. உங்களுக்கும் சூர்யாவுக்கு ஏன் சண்டை, தனுஷ்க்கும் உங்களுக்கு அந்த படத்தில் ஏதாவது பிரச்சனையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாரு. ஆனால் அந்த ஜாதி ரீதியிலான ஜாதி இல்லைன்னு ஓப்பனாக பேசுகிறாரு இல்லையா? இது என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா வந்து இப்போது மதகஜராஜா வெற்றியை தொடர்ந்து கூட பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் படம் எடுத்து மக்களுக்கு பிடிக்காம தான் இந்த படத்தை 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் கூட கொண்டாடுறாங்க, ஜாதி ரீதியிலான படத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த இடத்துல அமைதியா இருக்கும்போதும் இங்கேயும் கேள்வி வருது. இப்போ எல்லாருமே வந்து என்ன ஒப்பிட்டு சொல்றாங்க, கௌதம் மேனன் அவர்கள் வந்து ரஞ்சித் தான் சொல்லிட்டாரு, மாரி செல்வராஜ் சொல்லிட்டாரு, அவங்க தான் தேவையில்லாம ஜாதி ரீதியிலான படத்தை எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒப்பீடு இல்லை. அவர்களுடைய ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் வந்து அவருடைய படங்கள் அடைகிற வெற்றி இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கிறது. ஏன்னா இவங்க வந்து பொதுத்தன்மையாக ஒரு படம் எடுப்பதாக இவர்கள் சொல்லிக் கொள்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே பொதுத்தன்மை வாய்ந்ததா? இப்போ விண்ணை தாண்டி வருவாயான்னு ஒரு கதை இருக்குது. அது சாதாரண ஒரு மிடில் கிளாஸு, ரொம்ப சாமானிய மக்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதான்னா இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, அந்த அடித்தட்டு மக்களையோ சாமானிய மக்களையோ பிரதிபலிக்காமல் ஒரு ஹை கிளாஸ் லைஃப்பை மட்டுமே திரும்ப திரும்ப அவங்க எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டைலாக வந்து ஒரு ஃபில்ம் மேக் பண்ணுறோம், இவங்க ரொம்ப ராவாக வந்து ஒரு லோக்கலாக ஒரு கதை பண்ணுறாங்க, பண்ணிட்டு இவங்க ஜெயிச்சிடுறாங்க, நம்மளை மக்கள் கைவிட்டுறாங்க. இப்போ நீதானே என் பொன் வசந்தத்தில் ஏதோ ஒரு காதலுக்கான ஒரு விளக்கம் சொல்கிறது மாதிரியே, ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, பேசிகிட்டே இருக்கிறது மாதிரி, அது மக்களுக்கு பயங்கரமாக போரடிச்சிருச்சு. விண்ணை தாண்டி வருவாயாவே ஏறத்தாழ ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கல் ஹிட்டு தான் அது. திரிசா இருந்ததுனால, சிம்பு இருந்ததுனால, சிம்புக்கு ஏற்கனவே ஒரு அந்த இமேஜ் இருக்குது, ப்ளேபாய் இமேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் இருந்ததுனால அது தப்பிச்சிருச்சு அந்த படம். அதுக்குள்ளேயே பெரிய கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ட்ரை பண்ணுறான், ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு ரொம்ப சாதாரண சப்பையான ஒரு கதை தான் அது. அதோட மேக்கிங்கு, வேறு சில பாடல்கள், ஏதோ ஒன்றில் வந்து தப்பிச்சிடும் சில படம். ஆனால் எல்லா முறையுமே ஆடியன்ஸ் அப்படி ஏமாற்றிட முடியாது. அதனால தான் அடுத்த படம் வந்து அதில் பாதாளத்தில் விழுந்துருச்சு. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சில இயக்குனர்கள் வந்து சுற்றி ஒரே விதமான படங்களை திரும்ப திரும்ப எடுக்கும்போது கதாநாயகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலர்ட் ஆயிடுவாங்க. நம்மளை வச்சு ஒரு பரிசோதனை எலியாக வச்சு நம்மளை வச்சு எதோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆயிடும். அதை வந்து இவங்க என்ன சொல்கிறதுனா, ஹீரோக்கள் வந்து இதை மதிக்கலை, இதை ஏற்கலை, அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து அது திருப்தியாக இருக்கணும் இல்லையா? ஒரு கதை வந்து அவங்களுக்கு பிடிச்சாதானே நடிக்க முடியும். இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே ஒருத்தர் சொல்கிற கதையை, இவருடைய கதையை ஏற்றுக்கொண்டு தானே
கமலஹாசன் முதற்கொண்டு நடித்தார். இப்போ மம்முட்டி கூட ஒரு படம் கேரளாவில் அவருக்கு நடித்து கொடுத்து அவரே தயாரித்து கொடுத்துருக்கிறார். அவருக்கு துருவ நட்சத்திரம் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய, நீண்ட கால கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த பின்னடைவை வந்து அவர் நடிகர்கள் மீதான பழியாக அவர் மாற்றி. சூர்யா பண்ணது சரிதான் சொல்றீங்க. சூர்யா அது ஒரு நடிகனுக்கு வந்து தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் திரைப்படத்துறையில் பணியாற்றியனுங்கிற முறையில் சொல்கிறேன். ஒருத்தர் டைரக்டர் அவர் ஒரு 2 படங்களில் உதவி இயக்குனராக இருப்பார். இப்போ வந்து குறும்படம் எடுக்கிறவங்க உதவி இயக்குனராக இல்லாமலே டைரக்டர் ஆகிற காலம் தான் சொல்கிறேன். ஒரு 2-3 படம் வேலை செஞ்சவர் டைரக்டர் ஆவார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லைட்மேன் இருக்காங்கல்ல, அவங்க ஏறத்தாழ ஒரு 30 வருஷம் லைட்மேனாக இருப்பாங்க. அவங்க வருஷத்துக்கு பல படங்கள் வேலை செய்வாங்க. அவங்க கணக்கு போட்டோம்னா அவங்க ஒரு 300-400 படம் வேலை. அவங்க சிவாஜி கணேசனுக்கு லைட்டிங் பண்ணியிருப்பாங்க, கமலஹாசன் படம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏஆர் ரஹ்மானுடைய முதல் பாடலை வந்து ஒளிபரப்பும் போது கூட நின்றுருப்பாங்க. அது ஷாட் எடுக்கும்போது கூட இருப்பாங்க. அவங்க முதல் ஷாட் வைக்கும் போதே இந்த டைரக்டர் தேர மாட்டாங்கிறது லைட்மேனுக்கு தெரியும். ஆனால் லைட்மேனுக்கு அதை சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்காது. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாஷையில் சொல்லிக்கிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்கே அவங்க ஒரு தொழிலாளர். அதனால் அவங்களுக்கு தெரியும் சினிமா வந்து எது சரியாக இருக்கும், யார் கரெக்டாக ஒர்க் பண்ணுறா, விவரம் தெரிஞ்சவனா தெரியாதவனா, எடுக்க தெரியுதா தெரியலையா அப்படின்னு ஒன்று. அதனால் நீங்கள் வாழ்க்கையை வந்து அப்படியே இடம் பெயர்த்து கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, ஆடியன்ஸினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது தான் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஆடியன்ஸை விட்டு விலகி போய் நீங்கள் சாதி இல்லைங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஆடியன்ஸோடைய மனநிலையில் இருந்து நீங்கள் வெகு தூரத்தில் இருக்கீங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் அது. அப்போ உங்களுக்கு ஒரு சாமானிய மக்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியலை. அதனால தான் சமீப காலமாக ஒரு படங்கள் அதனால தான் அது ஓடலை. அவன் என்ன செய்யுதுன்னா ஹாலிவுட்டில் இருக்கிற படங்களை பார்க்குறது, ஏதாவது ஐரோப்பிய படங்களை பார்க்குறது, கொரியா படத்தை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கிங்க்கு ட்ரை பண்ணுறது. இது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி உலக படங்கள் எல்லாரும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அப்போ நீங்கள் தனித்துவமாக என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறப்ப யாருடைய சாயலும் இல்லாமல் ஒரு ஒரிஜினாலிட்டியாக ஒரு மண்ணுக்குள்ளேருந்து அப்படி அந்த வேற தோண்டி எடுக்கிறது மாதிரி ஒரு அசலான படைப்பை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு டைம் வேஸ்ட்டு. ஏன்னா யூடியூப்பில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படங்கள் ஏற்கனவே இலவசமாகவே கொட்டி கிடக்குது. இன்டர்நெட் இருந்தால் அதை பார்த்துடலாம். அது மாதிரி ஓடிடி தளங்களில் நிறைய படங்கள் இருக்குது. படம் அதாவது பொழுதுபோக்கிற்கு வந்து பஞ்சமான ஒரு காலத்தில் யாருமே இப்போ இல்லை. செலக்ட் பண்ணி பார்க்குற காலம் வந்துருச்சு. நிறைய உணவகங்கள் வரும்போது என்ன செய்வான், சரியான கடைக்கு மட்டும் தான் போவான். எங்களுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் இருக்குங்கிறக்காக டெய்லி அங்கே சாப்பிட மாட்டான். அப்போ இது வந்து எப்படின்னா இது ஆடியன்ஸ் மீதான பழியாக மாற்றுறது. என் படத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, மாரி செல்வராஜ் படத்தை போய் பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு இருக்க அந்த கோவம் இருக்கு. அதை வந்து அந்த ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து என்ன எப்படி தீர்த்துக்கிறதுனா சாதி படத்தையெல்லாம் கொண்டாடுறாங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே ஆழ்மனதுக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்னா நம்மை கைவிட்டு விட்டார்கள் என்பதும் யாரையோ கொண்டாடுகிறார்கள் என்பதற்குமான அந்த இடைவெளி இருக்கு. நோய்க்கு பாயும் போட்டான்னு ஒரு படம் எடுத்தாரு சமகாலத்துல. சிறந்த நடிகர்கள் ஒரு படம். ஒருத்தர் வந்து தனுஷ் தான். அவரோட கால் சீட் கிடைச்சு பாட்டுமே பெரிய அளவுல ஹிட்டான பாட்டு. அந்த படத்தை பத்தி அது நான் தான் எடுத்தேன் அப்படின்னு கேட்கிறாரு. படம் ஃபிளாப். என்னை நோக்கி பாயும் தோட்டான அவர் எந்த நேரத்துல தலைப்பு சார்ந்தில்ல, அவரை நோக்கி அந்த தோட்டா பாய்ஞ்சிருச்சு. அவர் காலி ஆயிட்டார். அதில் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவராக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். அது சில பேர் ரொம்ப வித்தியாசமாக எடுக்கிறாங்கிற பேரில் மக்களுடைய ரசனையிலேருந்து வெகு தூரம் வெளியே போயிடுவாங்க. அதனால் அவருடைய படங்களினுடைய கடந்த கால சாதனைகள் இருக்குல்ல, அதை அவராலே திரும்ப தாண்ட முடியல. சில பேரால் என்ன செய்ய முடியும்னா அவங்க ஃபீல் பண்ணதே அவங்க திரும்ப செய்ய முடியாது. அப்புறம் ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ணும்போதும் ஆடியன்ஸ் டயர்டாயிருவான். அதனால் எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை ரசனை மாற்றம் எழுந்துக்கிட்டே இருக்கும். ட்ரெண்ட் செட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். ட்ரெண்ட் செட்டிங்கில் காணாமல் போகக்கூடியவங்க பல பேர் அந்த குற்றச்சாட்டை நடிகர்கள் மீதோ இல்லை அது வந்து ரசிகர்கள் மீதோ ஏதோ ஒன்றின் மீது சொல்லி தன்னை வந்து நான் அப்டேட்டாக தான் இருக்கேன்னு காட்டுறதுக்கு ஒரு மேலே உள்ள தப்பை திருத்திக்க மாட்டாரு. ஆமாம், அது எல்லாருக்குமே உள்ளதான். நீங்கள் வந்து அதே வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற போது ஆடியன்ஸ் வேறு வேறு. சங்கர் மீது இதே விமர்சனம் தான். ஆமாம், அது அந்த மேஜிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஜோக்கை ஒரு முறை சொல்லும் போது சிரிக்கிறான். நீ மறுபடியும் நீ சொன்னீங்கன்னா அது ரணவேதனை ஆயிரும் அவனுக்கு. 2வது முறை சிரிப்பு குறையுதுல, 3வது முறை 4வது முறை 5வது முறை சிரிப்பானா என்ன கோபமாயிடுவான். அது இதே சொல்லிட்டு இருக்கு. அது மாதிரி தான் அது. உங்களுடைய வித்தை பலிக்காத ஒரு நேரம் வருகிற போது ஒன்று வித்தையை நீங்கள் வந்து வேறு விதமான வித்தையாக மாற்றிக்கொள்ள முடியலைன்னா நீங்கள் இந்த ஆட்டத்திலிருந்து விலகணும். இதில் வந்து கருணைக்கு வந்து இடம் இல்லை. வெற்றி பெறாத ஒருவருக்கு சினிமாவில் எந்த இடமுமே இல்லை. நடிகர்களும் கைவிடுவாங்க, தயாரிப்பு நிறுவனங்களும் கைவிடும். அதனால் அதனுடைய ஆதங்கத்தை அவர் வந்து வேறு வடிவத்தில் தீர்த்து கொள்கிற முயற்சி தான் அதெல்லாம். ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.